ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே விலாக்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி மாவு வச்சு வித்தியாசமான ஒரு கிளி பரோட்டா ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்காவோ இல்லை டின்னராகவோ கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ராகி அண்டு ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா அண்டு கருவேப்பிலை இவ்வளோ மட்டும்தான் நான் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ராகி ரொட்டி பண்ணுற அதே மெத்தடு தான், பட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே நான் ஒரு பவுலில் ராகி ஃப்ளோர், உப்பு, பெருங்காயம், ஜீரகம், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து திக்காக ஒரு மாவு மாதிரி நான் திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு பால் அளவு தான் நான் எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே வாழை இலை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் அந்த ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நீங்கள் தவாவில் சுட்டெடுக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை கட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணி அதை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் இந்த ராகி மாவு எடுத்து இதில் நல்லா தட்டிட்டு, நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டிட்டு, இன்னொரு பக்கம் இலையை அது மேலே வச்சு நல்லா மூடிடணும். மூடிட்டு நம்ம தோசை தவாவில் நல்லா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு இலையோடு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அமுத்தி சுட்டு எடுத்திங்க அப்படின்னா ராகி ரொட்டி ரெடி ஆயிரும். அண்ட் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா டிப்பிக்கலாக ராகி ரொட்டி லெவலுக்கு இல்லாமல் இலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இதில் தெரியுது. அண்ட் குயிக்காகவும் வெந்துடும். ஸோ நம்ம கிளி பரோட்டா செய்கிற ஸ்டைல்லே ராகி வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரை. ஸோ இந்த வீடியோ இங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பசங்களுக்கு டின்னருக்கும் கொடுக்கலாம், நம்ம ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டிஷ். இதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸ், நம்ம சேனலில் உள்ள எல்லா ஷார்ட்ஸுமே இதே மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் மட்டுமே சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.